ஒரு காலத்தில் கடலும் வானமும் சந்திக்கும் இடத்தில் நீலத்தீவு என்று அழைக்கப்படும் ஒரு சின்னஞ்சிறிய தீவு இருந்தது. அந்தத் தீவின் மண் முழுவதும் மாயம் நிறைந்திருந்தது. அங்கிருந்த விலங்குகள் பேசக்கூடிய சக்தியுடன் இருந்தன. அந்தத் தீவில் புத்தி என்ற ஒரு பெரிய ஆமை வசித்தது. புத்தி அமைதியானது, ஆனால் எல்லாவற்றையும் கவனிக்கும் கூர்மையான கண்களைக் கொண்டது. மற்ற மிருகங்கள் அவசரப்படும்போது புத்தி மெதுவாகவும் தெளிவாகவும் யோசிக்கும். ஒரு நாள் கடலில் பலமான புயல் வீசியது. அது நின்றதும் கரையில் ஒரு விசித்திரமான பொருள் ஒதுங்கியது. ஒரு மினுமினுக்கும் மரப்படகு. அதன் அளவு ஒரு சிறிய நரி படுக்கும் அளவுக்கே இருந்தது. ஆனால் அதன் மீது விசித்திரமான தங்க எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அதுதான் பொக்கிஷப் படகு. அந்த படகின் மந்திரம் என்னவென்றால், அதில் ஏறும் விலங்கு தன் மிகப்பெரிய ஆசையை சத்தமாகச் சொன்னால், படகு அந்த ஆசையை நிறைவேற்றும் ரகசியத் தீவுக்குப் பறந்து செல்லும். முதலில் வேகம் என்ற குள்ளநரி ஓடி வந்தது. அது படகில் ஏறி, நான் காட்டுக்கே ராஜா ஆக வேண்டும், எல்லோரும் என்னைக் கண்டு பயப்பட வேண்டும் என்று கத்தியது. படகு குள்ளநரியை ஒரு இருண்ட குகைக்கு அழைத்துச் சென்றது. அங்கே அதுக்கு நிறைய தங்கப் பரிசுகள் கிடைத்தன. ஆனால் அது தனியாகவே இருந்தது. அதனால் சந்தோஷம் இல்லாமல் மீண்டும் தீவுக்குத் திரும்பியது. பிறகு பசி என்ற முயல் வந்தது. அது படகில் ஏறி, எனக்கு ஒருபோதும் தீராத கேரட்டுகளைத் தா என்று கேட்டது. படகு அதை ஒரு பெரிய கேரட் வயலுக்கு அழைத்துச் சென்றது. ஆனால் கேரட்டுகள் தீராமல் இருந்ததால் அதற்கு அவற்றின் மதிப்பு தெரியாமல் போனது. அதுவும் சலித்துத் திரும்பி வந்தது. அப்போ மெதுவாக ஆமை புத்தி முன்வந்தது. மற்ற விலங்குகள் சிரித்தன. ஆமையா, நீயா படகில் ஏறப்போகிறாய்? புத்தி மெதுவாக படகில் ஏறியது. அதன் ஆசை என்னவாக இருக்கும் என்று எல்லாரும் ஆவலுடன் பார்த்தார்கள். புத்தி கண்ணை மூடி சத்தமாகச் சொன்னது, நான் எல்லோரையும் மகிழ்ச்சியாகப் பார்க்க விரும்புகிறேன். அதனால் இந்த படகு எங்களுடைய தீவிலேயே நிரந்தரமாக நிற்க வேண்டும். புத்தியின் அந்த தன்னலமற்ற ஆசையைக் கேட்டதும் பொக்கிஷப் படகு வானத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் எழுந்தது. அது புத்தியை எந்தத் தீவுக்கும் அழைத்துச் செல்லவில்லை. மாறாக அது புத்தியை பளிங்குக் கடலின் நடுவில் உள்ள ஒரு மேடைக்கு அழைத்துச் சென்றது. அந்த மேடையின் நடுவில் ஒரு மந்திரமணி இருந்தது. படகு புத்தியிடம் சொன்னது, நீ கேட்டதுதான் உண்மையான பொக்கிஷம். இந்த மணியை அடி, உன் ஆசை நிறைவேறும். புத்தி அந்த மணியை அடித்ததும் ஒரு பெரிய ஒளிக்கற்றை அந்தத் தீவை நோக்கிப் பாய்ந்தது. அந்த ஒளிக்கற்றை தீவைத் தொட்டதும் நீலத்தீவு முழுவதும் ஒளியால் குளித்தது. அங்கிருந்த அனைத்து விலங்குகளின் மீதும் ஒரு பொன்னிற ஒளி விழுந்தது. புத்தி திரும்பி வந்தபோது குள்ளநரிக்கும் முயலுக்கும் பொன்னிற ஒளி கிடைத்திருந்தது. அவர்கள் இன்னும் ஆசைப்படுவது போலவே இருந்தார்கள். ஆனால் அந்த ஒளி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்களது உழைப்பால் உருவாக்க உதவும் ஒரு மாயச் சக்தியைக் கொடுத்தது. ஆமை புத்தி சொன்னது, உண்மையான பொக்கிஷம் என்பது பெறுவது அல்ல, கொடுப்பதுதான். நமக்குத் தேவையானது மாயத்தால் வராது, நமது நேர்மையான உழைப்பால் மட்டுமே வரும். அப்போதுதான் சந்தோஷம் என்ற மந்திரம் நிரந்தரமாக நம்மிடம் இருக்கும். அன்றிலிருந்து நீலத்தீவு புத்தியின் மந்திர ஒளியால் செழித்தது. அங்கே எல்லா விலங்குகளும் தங்கள் உழைப்பால் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.